ஆர்மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12 கிங்ஸ் பார்ட் 2. ஆர்மீஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ஆர்மீஸ் நம்ம சேனலில் 12 கிங்ஸ் பார்ட் 2 போட்டிருக்கோம் ஆல்ரெடி. பட் அது டெலீட் ஆகிடுச்சு. மற்ற ஆர்மீஸ்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பார்ட் நான் திருப்பி போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா திருப்பி இந்த பாட்டை பாருங்கள். ஆர்மீஸ் வாங்க நம்ம இப்போ 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போவோம். எல்லா மெம்பர்ஸும் நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூங்க போயிருப்பாங்க. இப்போ லின்னியை கிராண்ட்பா கூப்பிடுறாரு அவசரமாக. லின்னி என்னாச்சுன்னு சொல்லிட்டு போய் கிராண்ட்பா கிட்டே கேட்குறாரு. ஒன்றும் இல்லை லின்னி, நம்ம ஜேஹோப்போட அந்த 12வது பவர் இருக்குல்ல, ஆமாம் அது இன்னும் யாருக்குள்ளே போச்சுன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. அது போயிடுச்சு, அதை நீ தான் கண்டுபிடிச்சி கொண்டு வரணும் அப்படின்றாரு. என்ன கிராண்ட்பா சொல்கிறீங்க, எப்படி? அதனால் இந்த பவர் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லின்னி கேட்குறாரு. அது வேறு ஒன்றும் இல்லை லின்னி, அவர் தான் ஸ்டாச்சு ஆகிட்டார்ல, அவருக்குள்ளே எப்படி அந்த பவரால் இருக்க முடியும். ஸோ அது அப்படியே அவரோட கண்ட்ரோல் இல்லாமலே அந்த 12வது பவர் போயிடுச்சு. அதை நீ தான் யாருக்குள்ளே போகுது, எப்படி போகுது, அதை போவிடாமல் அதுக்குள்ளே நீ பிடிச்சினா உன்னோட லக்கு. அப்படி இல்லைனா அந்த பர்சனையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து தான் ஆகணும் அப்படின்றாரு. ஐயையோ கிராண்ட்பா, இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இப்போ மட்டும் வேறு எதுவும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்றாரு. தென் லின்னி அப்படியே அவசரமாக ஒரு பவரை யூஸ் பண்ணி அப்படியே போயிட்டுருக்காரு. அப்போ திடீர்னு கிராண்ட்பா அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த பவர் யாருக்குள்ளே போயிருக்குன்னு பார்க்குறாரு. லின்னிக்கு அப்படியே இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த பவர் இப்போ நார்மலாக இல்லை, ஒரு பொண்ணுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்றாரு. ஏன்னா ஒரு பொண்ணுக்குள்ளே போயிடுச்சா? ஐயோ இது கொஞ்சம் டஃப் ஆச்சு அப்படின்னு லின்னி சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் டஃப் இல்லை, நீ அந்த பொண்ணை எப்படியாவது கூட்டிகிட்டு வா அப்படின்றாரு. எப்போ அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்றாரு. ஐயோ கிராண்ட்பா என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நாளைக்கு மார்னிங் தான் எல்லாத்துக்கும் அவங்களோட அனிமல்ஸோட பவர்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ நீ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நான் அந்த பொண்ணுக்கும் கொடுக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்றாரு. லின்னிக்கு வேறு வழி இல்லாமல் சரி கிராண்ட்பா நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டுருக்காரு. ஒயன் இன் ஷோ, என்னோட நேம் ஒயன், நான் யூனிவர்சிட்டி முடிச்சிட்டேன். நவ் எனக்கு ஃபோட்டோகிராஃபிஸ் வீடியோ அப்படி பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதுக்காக தான் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நடுராத்திரி வந்திருக்கேன். இப்போ என்ன நாள் தெரியுமா? இன்றைக்கி நடுராத்திரி மட்டும் இல்லை, இது 12 மணி, அதுவும் ஃபுல் மூன் டே. என்னடா இந்த டைமில் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேறு எதுவும் இல்லை, இந்த நைட் டைமில் அதுவும் இந்த ஃபுல் மூன் டே இருக்குல்ல, இது அப்போ தான் இந்த ட்ராகுலாஸ் அதெல்லாம் வரும்னு சொல்லி நான் நிறைய புக்ஸில் படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ட்ராகுலாஸ்லாம் இல்லை அப்படின்னு. பட் எனக்கு தெரியும், எனக்கு ட்ராகுலாஸ் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் அவங்கள கண்டுபிடிச்சி ஒரு டைமாவது ஃபோட்டோ எடுத்துடணும், அதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். தென் அப்படியே தென் லேட் நைட்டில் ஸோ அப்படியே ஒரு மாதிரி சவுண்ட்லாம் கேட்குது, காற்று சவுண்டு, அதுவும் ஆந்தெல்லாம் வேறு சவுண்டு போடுது. உங்களுக்கு அப்படியே செம்ம பயமாக இருக்குது. என்னடா நம்ம எதுவுமே ஆகாதுன்னு நினச்சோம், பட் இருந்தாலும் லைட்டாக உள்ள பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சார் உங்கள் வாட்சை பார்க்குறீங்க, 10 மணி 1 ஆகிடுச்சு. நான் 12 o'clock இங்கே வந்தேன், பட் இப்போது டைம் 1 ஆகிடுச்சு. சரி நம்ம அப்படியே இந்த 3 ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த 3 அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்ருக்கீங்க. அதை எடுத்து முடிச்சுட்டு பார்க்குறீங்க, பார்த்தா அந்த 3ல் வேறு கலர் தெரியுது. இப்போது இதில் உங்கள் ஃபோனில் வேறு கலர் தெரியுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் உடம்புக்குள்ளே ஏதோ போன மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அந்த ஃபீலிங்ஸ் என்னன்னே தெரில, நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க. சரி இது சும்மா நம்மளோட இமேஜினேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஃபோனில் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறீங்க. இப்போ பார்த்தா அந்த ப்ளூ லைட் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்திருக்கு. அதுவும் அப்படியே ஃபோர்ஸாக வந்து உங்களை இடிச்சிருது. அது இடித்ததுக்கு நீங்கள் அப்படியே விழ போகிறீங்க. டக்குன்னு ஒரு கை வந்து உங்களை பிடிக்குது. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு ஹே யார்டா நீ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்றீங்க. நீங்கள் தள்ளின தள்ளுக்கு அவர் அப்படி போய் பறந்து விழுந்துடுறாரு. அப்போது டக்குன்னு விழுந்துட்டு, ஹே நீ யார் ஃபஸ்ட்டு, நீ இந்த டைம் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன, நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி அவர் கேட்குறீங்க. இந்த ஃபுல் மூன் டேல அதுவும் நைட் டைமில் நீ ஒரு பொண்ணு இப்படி தனியாக இருக்கலாமா? அதுவும் நான் காப்பாற்ற தான் வந்தேன், நீ என்னை தள்ளி விட்றியா அப்படின்னு கேட்குறாரு. இத்தனோட இருக்க, ஆனால் உன்னோட பவர் வேறு லெவலில் இருக்கே. உங்களுக்கு அப்போ தான் தோணுது, ஏன்னா பவரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸே ஆகுது. நான் லைட்டாக தானே என் மேலே கையை வச்சேன், இவன் எப்படி நம்ம பவருக்கு போய் விழுந்தான்? நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை நீ அவ்வளோ வீக்கான்னு சொல்லிட்டு அவனை பற்றி கேட்குறீங்க. ஹே நான் ஒன்றும் அவ்வளோ வீக்கெலாம் கிடையாது, உனக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படின்ச்சாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போது லின்னி உங்களை பார்த்துட்டு ஹே நில்லு அப்படின்ச்சாரு. நான்லாம் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. எங்கே போகிற, நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சரி அப்போ நீங்களும் போயிட்டுருக்கீங்க. அப்போ லின்னி உங்களவே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. நீங்கள் திரும்பி நின்றுட்டு எதுக்காக நீ என்னவே ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஒன்றும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல, நீ தான் நான் போகிற இடத்துக்கு முன்னாடி போயிட்டுருக்க. ஓ அப்படியா, சரி நீ முன்னாடி போ அப்படின்றீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே லின்னி பின்னாடியே போகிறீங்க. அப்புறம் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறீங்க.
லின் இவங்கள பார்த்து, "ஹே, ஏன் அப்படியே நிற்கிற?" அப்படின்னு கேட்குறாரு. "உனக்கு என்னாச்சு ஒயன்? ஏன் அப்படியே நின்றுட்டுருக்க? ஹே மிஸ்டர், உண்மையை சொல்லு. இந்த நைட்டில் நீ இங்கே என்ன பண்ணுற? நீங்கள் சில்வரில் ஒரு செயின் மாதிரி போட்டிருக்கீங்க. அதை லினியை முன்னாடி காட்டி நீ ஒரு வாம்பயர்னு எனக்கு தெரியும், இங்கேருந்து போ அப்படின்றீங்க. உனக்கு என்னாச்சு அப்படின்னு லினி அவங்கள பார்த்து கேட்குறாரு. இல்லை, நீ ஒரு வாம்பயர்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கா இங்கேருந்து போ அப்படின்ச்சிங்க. என்கிட்ட பிளட்டு கொஞ்சம் தான் இருக்கு, நீ என்கிட்ட பிளட்டை தயவு செஞ்சு எடுத்துடாத, அப்புறம் பக்கத்தில் கூட வராத, போ போ அப்படின்றீங்க. கண்ணை மூடிட்டு அப்படியே கத்துறீங்க. லின்னி உங்கள் பக்கத்தில் வந்து அந்த செயினை உங்கள் கழுத்துலேயே மாட்டி விட்டாரு. உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணுறாரு. நீ அமைதியாகிட்டு கண்ணை திறந்து பாரு அப்படின்றாரு. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, வேறு பிளேஸில் இருக்கீங்க. நீங்கள் லின்னி கையை கடிச்சிட்டு, ஐயையோ வேம்பயர் என்ன ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இங்கே யாராவது இருக்கீங்களா, ப்ளீஸ் வாங்க, இந்த வேம்பயர் என்ன சாப்பிட இங்கே தூக்கிட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்திட்டே இருக்கீங்க. லின்னி உங்களை பார்த்துட்டு அமைதியாக இரு அப்படின்றாரு. நீங்கள் அவர் பேச்சை கேட்காம கத்திக்கிட்டே இருக்கீங்க. அமைதியாக இரு அமைதியாக இருன்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் பயத்தில் கேட்க மாட்டீங்க. லின்னி உங்கள் பக்கத்தில் வந்து ஹக் பண்ணி உங்கள் காதில், நான் வேம்பயர்லாம் இல்லை, நான் ஒரு ஹியூமன் தான், நீ அமைதியாக இல்லைனா உன்னோட பிளட்டை உண்மையாகவே நான் குடிச்சிடுவேன் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னையும் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் லின்னியை தள்ளி விட்டுட்டு, சரி நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்த மாதிரி வாயில் விரல வச்சுட்டு நிற்கிறீங்க. லின்னி உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. நீ எதுக்காக என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் உன்னை அமைதியாக தான் இருக்க சொன்னேன், ஆனால் நீ எப்படி பண்ணிகிட்ருக்க, உன் வாயில் கையை வச்சுட்டு நின்றுட்டுருக்க, இதை பார்த்தா சிரிப்பு வருமோ வராதா அப்படின்னு கேட்குறாரு. தென் இப்போ அவங்க கையை நோட் பண்ணுறீங்க. அவங்க கையில் உங்கள் பேக் அப்புறம் மொபைல் எதுவுமே இல்லை. இதை பார்த்துட்டு, ஐயையோ என் பேகு மொபைல் எதுவுமே காணோம், நீ திருடிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. லின்னிக்கும் வருது. நான் எதுக்கு உன்னோட பேக்லாம் திருட போகிறேன்? ஆமாம்மா, நீ திருடவும் சான்ஸ் இல்லை, வேம்பயருக்கு பேக்ஸ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆமாம், இது என்ன இடம்னு சொல்லிட்டு அப்போ தான் சுற்றி பார்க்குறீங்க. ஹே, நீ எதுக்கு என்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்க? நீ யார்? நீ வேம்பயர் தான் எனக்கு தெரியுது, நீ தயவு செஞ்சு என் பூமியிலே எனக்கு கொண்டு போய் விட்டுரு அப்படின்ச்சிங்க. இதை பார்த்தா உனக்கு பூமி மாதிரி தரலையா அப்படின்ச்சாரு. நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே பார்த்தா தென் லின்னி எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிச்சாரு, ஜேஹோ பற்றி. அப்புறம் அந்த 12 பவர்ஸ், அந்த 12வது பவர் உன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொல்கிறாரு. ஏன்னா என்கிட்டயா? என்கிட்ட எந்த பவரும் இல்லையே, ஆனால் அந்த ப்ளூ லைட்டு ஒன்று தான் தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னு சொல்லி லின்னி சொல்கிறாரு. ஓ, அதனால தான் நான் உன்னை தள்ளி விட்டப்போ நீ விழுந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ லின்னி உங்களை பார்த்துட்டு, நீ அமைதியாக இரு, இல்லைனா உன் பிளட்டை குடிச்சிருவேன் அப்படின்றாரு. இல்லை வேணாம், நான் அமைதியாக தான் இருக்கேன். லின்னி உங்களை ஒரு கேசலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கிராண்ட்பாவால் இன்ட்ரோ கொடுக்குறாரு. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே அவர் கூட ஜாலியாக பேசுகிறீங்க. கிராண்ட்பாவும் உங்ககிட்ட பேசிகிட்ருக்காரு. அந்த 12வது பவர் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெல்கம் பண்ணுறாரு. தென் சரி, நீ இவளை கூட்டிகிட்டு போய் தூங்க வை, நாளைக்கு இவள்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிராண்ட்பா சொல்கிறாரு. நீங்களும் அவரை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு உங்களை லிங்கி உங்கள் ரூமுக்கு. அப்போ நீங்களும் லிங்கியும் பேசிட்டு போகிறீங்க. சரி லிங்கி, நீ நீ தான் இந்த வேம்பயர் ஆச்சே, இங்கே வேறு யாராவது வேம்பயர்ஸ்லாம் இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம்மா, இங்கே பாரு, நான் உன்னை ரூம்குள்ளே விடுறேன், நீ வெளியே மட்டும் வந்துடாத, நான் கூப்பிட்ற வரைக்கும் வெளியே வராத அப்படின்ட்டாரு. ஏன் நீ கூப்பிட்ற வரைக்கும் நான் வெளியே வரக்கூடாது? ஏன் நான் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ நீ வெளியே வந்தேன்னு வச்சுக்கோவேன், இங்கே நிறைய வேம்பயர்ஸ் இருக்காங்க, நானாச்சும் ஒரு ஹியூமனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கற்றுக்கிட்டேன், பட் இங்கே இருக்க யாருமே அப்படி இல்லை, ஒரு ஹியூமனோட ஸ்மெல் வந்தாலே ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பயந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. இந்த பயம் நிறையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. தென் உள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் லைட்டாக டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. லின்னி அங்கே தான் அப்படியே கையை கட்டி நின்றுட்டுருக்காரு. ஐயையோ நான் உள்ளே போகிறேன், இங்கே பாரு, நீ திரும்பி வந்தா நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. நீங்கள் அப்படியே சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறீங்க. தென் லின்னி அப்படியே போயிடுச்சுக்காரு. அப்போ கரெக்டாக உங்கள் பின்னாடி மட்டும்தான் பார்த்துருப்பாரு. லீ வராரு. லீ வந்துட்டு, என்னடா லின்னி இங்கே என்ன பண்ணுறீங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு லின்னி லீயை கூட்டிகிட்டு போகிறாரு. என்னடா அந்த 12வது பவரை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு எப்படிடா தெரியும்? கிராண்ட்பா என்கிட்ட சொன்னார், நான் உன்னை தேடிட்டே இருந்தேன் லின்னி எங்கன்னு சொல்லி. அப்போ தான் அவர், நீ அந்த அதான் யாரோ ஒரு 12வது பவராமே அந்த அவங்கள கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கிராண்ட்பா சொன்னார். ஆமாம், அந்த 12வது பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு பொண்ணுன்னு நான் கேள்விப்பட்டேன்,
அதுதானே அது பொண்ணு இல்லடா ஒரு வயசான பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு லின்னி சொல்கிறாரு. என்ன வயசான பாட்டியா? சரி சரி நான் ரூம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் லின்னி. அப்போது லியும் என்னடா நான் போய் பார்க்கட்டும் அப்படிங்க இருக்க போகிறேன், அந்த பாட்டி நீ டிஸ்டர்ப் பண்ண நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு லின்னி சொல்கிறாரு. சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியும் போயிடுறாரு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் கேட்குது. எல்லோரும் மீட்டிங் ஹாலுக்கு வாங்க, உங்களுக்கு மட்டும் அந்த ரூம் எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு சரி நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம எப்படியாவது தொலைவோன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே தொலை விட்டுருக்கீங்க. என்னைக்கு நீங்கள் அங்கே இருக்கீங்கங்கிறதே ஞாபகம் இல்லை. ஸோ அவரும் அப்படியே ஹாலுக்கு போயிடுறாரு. தென் கிராண்ட்பா வந்துட்டு சரி இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா எங்கள் எல்லாருக்கும் முக்கியமான நாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. அப்போது கரெக்டாக வந்துட்டு லின்னியை பார்த்து எங்கடா அந்த 12வது பவர் அந்த பாட்டி யாரோ சொன்னால் அவங்க வருவாங்கன்னு இன்னும் வரல. அப்போ தான் லின்னிக்கு ஞாபகம் வருது. ஐயோ அந்த பொண்ணுக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது மீட்டிங் ஹால், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது கரெக்டாக நீங்கள் அப்படியே ஓடி வந்து மூச்சு வாங்க நின்றுட்டுருக்கீங்க அந்த மீட்டிங் ஹாலில். எல்லோரும் என்ன இங்கே ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் கிராண்ட்பா வந்துட்டு என்னம்மா லேட் ஆகிடுச்சுன்னு கேட்குறாரு. லின்னி உன்னை கூப்பிடலையா அப்படின்றாங்க. ஆமாம் எனக்கு இந்த புதுசில் எனக்கு இந்த மீட்டிங் ஹால்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது, நான் அதை எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சிட்டு வேகமாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பாட்ட சொல்கிறீங்க. அப்போ கிராண்ட்பா லின்னியை பார்த்து முறைக்கிறாரு. நீ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்றாரு. என்னை மன்னிச்சிருங்க கிராண்ட்பா அப்படின்றாரு. அப்போ அப்படியே லின்னியை பார்த்து முறைக்கிறாரு. இதுதான் வயசான பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்படியே லின்னி ஒன்றுமே தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்காரு. தென் நீங்கள் உள்ளே வரீங்க. இதை பார்த்துட்டு ஹையூன் சார், அப்புறம் லின்னி உங்கள் 3 பேருமே உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கே அப்படின்னு. சரி கிராண்ட்பா நீங்கள் பவரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லின்னி சொல்கிறாரு. இப்போது கிராண்ட்பா எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன்னு சொல்கிறாரு. இல்லை கிராண்ட்பா நான் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வராரு. சரிடா நீ எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போது லின்னி வந்துட்டு நீ எக்ஸ்பிளைன் பண்ணனா யாருக்குமே புரியாதுடா, நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு லின்னி தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்கள் நிற்கிறீங்கல்ல அப்படியே உங்கள் லெஃப்ட் சைடு திரும்பி பாருங்க அப்படின்றாரு. எல்லாமே லெஃப்ட் சைடில் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அங்கே ஒரு ப்ளூ டோர் இருக்குது. இந்த ப்ளூ டோர் இருக்குல்ல இதுக்குள்ளே ஒவ்வொருத்தராக போகணும். அந்த ஒரு தெருவுள்ளே போனதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு ரெட் கலர் டோர் இருக்கும். அந்த ரெட் கலர் டோர் நார்மலாக ஓப்பன் ஆகாது. உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்கும். அது என்ன சவுண்டுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளே அப்படியே நீங்கள் அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்குள்ளே தான் உங்களுக்கான ஒரு அமேசிங்கான ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு லின்னி சொல்கிறாரு. என்ன அமேசிங்கான ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அதை நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்களாக தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு கிராண்ட்பா சொல்கிறாரு. இன்னும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா அந்த ரெட் கலர் டோர் இருக்குல்ல அதில் தான் உங்களோட பவருக்கான வாய்ஸ் கேட்கும். ஸோ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்கள் பவரை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. ஓ அப்படியா, பட் ஆனால் எங்களால் போக முடியாது அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஏன் ஆல்ரெடி நீங்கள் எங்களோட அனுமதி இல்லாமல் எங்களை இங்கே இழுத்துட்டு வந்துட்டீங்க, இப்போ எப்படி நாங்கள் நம்பி போவோம் அப்படின்றாரு. சரி அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டியில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வருவீங்க. என்னடா அந்த பொண்ணுக்கு இவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. அப்போது லின்னி வந்துட்டு என்ன நீ போறியா, சரி கிளம்பு அப்படின்றாரு. தென் இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஏதோ பவர்னு சொல்கிறாரு. அப்படி இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த வழிக்கு அப்படியே ரெட் கலர் டோர் இருக்குல்ல இது வழியாக நம்ம பூமிக்கு போனாலும் போயிடலாம், அப்படியே எஸ்கேப் ஆகிட்டுனா எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாம்பயர்ஸுங்க கூட்டத்துலேருந்து நான் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. தென் இப்போது கரெக்டாக உள்ளே போகிறீங்க. கரெக்டாக அங்கே ஒரு ரெட் கலர் டோர் தெரியுது. அப்போ அதில் வந்துட்டு ஏதோ ஒரு கர்ஜிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. என்னடா இந்த சவுண்டு எங்கேயோ பழக்கப்பட்ட சவுண்டு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. பார்த்தா அவ்வளோ பெருசாக அவங்க மேலே வந்து அப்படியே குதிக்குது. உங்களுக்கு அப்படியே மூச்சை நின்றுட்டு போன மாதிரி இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவ்வளோ பெரிய புலி. இதை பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, மூச்சு வாங்குறீங்க. அப்போ அதை உங்களை பார்த்துட்டு பிரின்சஸ் நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க, நான் தான் உங்களோட பெட் அப்படின்னு சொல்லுது. என்ன நீ என்னோட பெட்டா, எனக்கு புரியலையே. உங்களுக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு பவர் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன், அது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைகர் கேட்குது. ஆமாம்மா, அப்போ நான் ஒருத்தனை மேலே கையை வச்சேன்னா அவன் பார்த்தா அங்கிட்டு போய் விழுந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதுதான் உங்களோட பவர். உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. இப்போ டைகர் வந்துட்டு ஏதாவது ஒரு இதை அடித்தா அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா டைகர்னா அதான் நீ தான், உன்னோட பவரை நீ யார் மேலே காமிச்சினா அப்படியே அவ்வளோ வெயிட்டாக இருக்கா அவங்க அவ்வளோதான். அதே மாதிரி தான் உங்கள் பவர். நீங்கள் யாரையாவது நினச்சி அவங்கள அடிச்சிங்க, அட்லீஸ்ட் அப்படி தொட்டிங்கன்னா கூட அவங்க அப்படியே போய் விழுந்துருவாங்க, அதான் உங்கள் பவர் அப்படின்னு சொல்லுது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அப்படியே டைகரை நான் அவனை ஹக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. நீங்கள் எப்போ அதை ஹக் பண்ணுறீங்க அப்போ கரெக்டாக அவங்க கழுத்தில் ஒரு செயின் மாதிரி விழுது டைகர் சிம்பிள் போட்டு. அப்புறம் பிரின்சஸ் நான் உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும். இதுதான் உங்களையும் என்னையும் இணைக்கிறதுக்கான ஒரு வழி. நீங்கள் அவங்க கண்ணு மூடிட்டு இந்த செயினில் கையை வச்சிங்கன்னா நான் அவங்க முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இப்போ இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறீங்க. போகலான்னு சொல்லிட்டு அது அப்படியே உங்களே சுற்றி உங்களுக்கு வழி காட்டுது. நீங்கள் அப்படியே இந்த வழியாக வந்துடுறீங்க. இதை பார்த்துட்டு வெளியே இருக்கவங்களாம் இந்த பொண்ணு வேற லெவல் தான், கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அந்த புலிகிட்ட அப்படி சமாளிச்சுட்டு வருது பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் நினைக்கிறாரு. அப்போது அப்பா இந்த பொண்ணு வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. தென் நீங்கள் அப்படியே கரெக்டாக வெளியே வரீங்க. ஐயையோ இந்த வேம்பயர் கூட்டத்தை பார்த்தா எனக்கு லைட்டாக பயமாக இருக்கு. நமக்கு தான் பவர் இருக்குல்ல, அந்த வேம்பயரையும் அடித்தோம், இவனுங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்தானுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் அப்படியே நிற்கிறீங்க. அதுவும் கிராண்ட்பா பக்கத்தில் தான் போய் பயந்துட்டு நிற்கிறீங்க. சரி நெக்ஸ்ட்டு யார் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜேகே நான் போகிறேன் அப்படின்றாரு. நான் முன்னாடி வேறு எதாவது சொன்னால் இப்போ போகிறேன் சார். அது ஒன்றும் இல்லை நான் போகிறேன் அப்படின்றாரு. தென் ஜேகே இப்போ உள்ளே போகிறாரு. கரெக்டாக அந்த ரெட் கலர் டோருக்கு போகலாமா வேணாமான்னு அப்படியே யோசிச்சுட்டு நிற்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஃபயராக இருக்குது ஒரு ரூமில் மட்டும். என்ன இந்த ரூமில் இப்படி ஃபயராக இருக்குது, அந்த பொண்ணுக்கு மட்டும் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு வெளியே போக நினைக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த வெளியே டோர் அப்படியே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி உள்ளேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. பார்த்தா அவ்வளோ பெரிய அப்படியே ஒரு வால் மாதிரி இருக்கு. அந்த வாலில் ஃபயரோட ஏதோ அப்படியே ஒரு முள் மாதிரி குத்தி இருக்கு. அதை பார்த்துட்டு ஜேகே உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் யாரையாவது கத்துது வழியில். அப்படியே அமைதியாயிரு இல்லைனா உனக்கு அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்றாரு. அது அப்படியே இருந்தாலும் கத்திக்கிட்டே இருக்கு. நீ இப்போ அமைதியாக இரு அப்படின்றாரு. ஜேகேவோட வாய்ஸ்க்கு அப்படியே அமைதியாயிருது. அது என்ன உருவம்னு கூட அவருக்கு தெரில. அந்த அப்படியே அதில் இருக்க முள்ளை எடுத்துட்டாரு. இப்போ லைட்டாக தான் இருக்குது அதுக்கு வலி. அதை அப்படியே அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக ரியாக்ட் பண்ணுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுது. என்ன ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் அப்படி யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீ முன்னாடி வா அப்படின்றாரு. இப்போ தான் அதோட ஃபுல் உருவத்தையும் காட்டுது. பார்த்தா அது ஒரு பெரிய ட்ராகன். இதை பார்த்துட்டு ஜேகேக்கு அப்படியே பக்குன்னு இருக்கு. என்ன ட்ராகனா? நீங்கள் என்னை பார்த்து பயப்படாதீங்க, நான் தான் உங்களோட பெட்டு அப்படின்னு சொல்லுது. வெளியே இருக்க எல்லாரும் ஐயோ ட்ராகனா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதுவும் இது வேறு லெவலில் ஃபயராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ அது ஜேகேவை அப்படியே அதோட அந்த ரெக்கையால் அப்படியே அவரை கவர் பண்ணுது. உன் மேலே ஃபயராக இருக்குது ஆனால் எனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. இதான் நீங்கள் அப்போ தான் கரெக்டாக பார்க்குறாரு. ஜேகே கழுத்தில் அந்த செயின் இருக்குது. அதே மாதிரியே அந்த ட்ராகன் சொல்லுது, நீங்கள் எப்படி என்னை நினச்ச இந்த செயினை தொட்டிங்கன்னா நான் அவங்க முன்னாடி வந்து நிற்பேன், நான் தான் அவங்களோட பெட்டு அப்படின்னு சொல்லுது. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. பரவாயில்லையே நமக்கு இந்த ட்ராகனா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிளம்புறாரு. டக்குன்னு அந்த ட்ராகன் அப்படியே ஒரு மாதிரி அதோட ஃபுல் பவரையும் டக்குன்னு அவர் செயின்குள்ளே விட்டுறது. தென்னிப்பாக ஜேகே வெளியே வராரு. என்ன ட்ராகனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே நக்கலை பிரைட்டை பார்த்து சிரிக்கிறாரு. அப்படியே பிரைட் திரும்பிக்கிறாரு. இப்போ லீ நான் போகிறேன் அப்படின்றாரு. லீ வந்துட்டு சரி நீ போ அப்படின்றாங்க லிங்கி. இப்போ லீ உள்ளே போனதுக்கப்புறம் அதே ரெட் கலர் டோர் இருக்குது. அதுக்குள்ளே அதே மாதிரி ஃபயராக இருக்குது. இன்னும் எனக்கு ஃபயர் இருக்குது, ஒரு வேளை எனக்கும் ட்ராகனும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. லீ போனது உடனே அப்படியே அங்கே இருக்க அந்த ஃபயர் அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. ஐயோ என்னடா சாம்பல் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரு. என்னோட பெட்டு அப்படி எரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் கையை வைக்கிறாரு. அப்படியே திருப்பி டக்குன்னு அப்படியே ஒரு உருமாறி ஒரு ஃபீனிக்ஸாக வந்து நிற்கிது. என்ன ஃபீனிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் அப்படியே வெளியில் வர மாதிரி அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு. வெளியே இருக்க எல்லாரும் என்ன ஃபீனிக்ஸா, இது உயிரோட இருக்கா என்ன, இது உண்மையாலுமே இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த ஃபீனிக்ஸ் வந்துட்டு நீங்கள் எனக்காக ஃபீல் பண்ணீங்கல்ல, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லுது. நான் உனக்காக ஃபீல் பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? அது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீனிக்ஸ் அப்படியே லீ அப்படியே பார்த்துட்டே இருக்கு. 2 பேரும் அப்படியே கண்ணிலே பார்த்துக்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த ஃபீனிக்ஸ் வந்துட்டு மறுபடியும் அப்படியே எரிஞ்சிட்டு அப்படியே ஒரு சாம்பல் மாதிரி அவர் மேலே படுது. அது மேலே பட்டோடனே அதே மாதிரி லீக்கு ஒரு செயின் வருது. அப்போ அந்த ஃபீனிக்ஸ் அப்படியே ஒரு மாதிரி இனி நான் அந்த மாதிரி சாம்பல் ஆக மாட்டேன், நீங்கள் எப்போ அழுதுறீங்களோ அப்போதைக்கு நான் அந்த மாதிரி ஆயிடுவேன், தயவு செஞ்சு நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்லுது. நான் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லீ பார்க்குறாரு. இப்போ அப்படியே அந்த செயினில் அப்படியே அந்த பவர் போயிடுது. அதே மாதிரியே நீங்கள் எப்போ என்ன நினைக்கிறீங்களோ நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீனிக்ஸ்னு சொல்லுது. இப்போ லீயும் வெளியே வந்துடுறாரு.
தென் இப்போ ஹைன்ஸுக்குள்ளே போகிறாரு. அங்கே அப்படியே ஃப்ளவர் ஸ்மெல்லாம் வருது. என்னடா ஸ்மெல் அப்படியே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ஒரு ஃப்ளவர் அப்படியே பறந்து வந்து ஹைன்ஸுக்கோட கையில் வந்து நிற்கிது. ஏன்னா ஃப்ளவரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வேர் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணுது. என்ன வேரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு வயசான மரம் இருக்குது. அந்த மரம் ஹைன்ஸுக்கிட்ட பேசுது. நான் தான் உங்களோட பெட் அப்படின்னு சொல்லுது. என்ன நீ என்னோட பெட்டா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், எல்லாத்துக்கும் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. பட் அனிமல்ஸ்னால் ஒரு சில விஷயம் தான் பண்ண முடியும். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. எங்கள் ஒட்டுமொத்த மரம், செடி, அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் இது எல்லாத்தையுமே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஹைன்ஸுக்கு ஹாப்பியாக இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் அனிமல்ஸ் தான், பட் எனக்கு இப்படி ஒரு நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. அது அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுது. நீ அழகாக ஸ்மைல் பண்ணுறியே அப்படின்னு ஹைன்ஸுக்கு சொல்கிறாரு. நான் சிரிக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் கேட்குது. அப்போ தான் அந்த மரம் சொல்லுது, நீ சிரிக்கிறத இந்த ஹைன்ஸுக்கால் உணர முடியும், மற்றவங்க மாதிரி இல்லை அப்படின்றாரு. அப்போ கரெக்டாக அந்த ஃப்ளவர் வந்து நம்ம ஹைன்ஸுக்கோட கழுத்தில் செயின் மாதிரி மாறிடுது. இப்போ அந்த மரம் சொல்லுது, உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நீ என்ன அது நினைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா நீ எந்த சைடு திரும்பினாலும் எங்களை மாதிரி மரம், செடி மட்டும்தான் இருக்கும். நீ இதை பார்த்தாலே போதும், நாங்கள் புரிஞ்சுப்போம், உனக்காக வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லுது. ஹைன்ஸுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கு. தென் அவரும் வெளியே வராரு. எல்லாருக்கும் ஒரு பவர் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் நம்ம வியூ முன்னாடி வந்து நான் இப்போ உள்ளே போகிறேன் அப்படின்றாரு. சரி போ அப்படின்னு சொல்லி கிராண்ட்பா சொல்கிறாங்க. தென் நம்ம இப்போ உள்ளே போகிறாரு. போனோடனேயே தண்ணியாக இருக்குது. என்னடா எல்லாத்துக்கும் என்னென்னு வந்துச்சு, எனக்கு இப்படி தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு டால்ஃபினோட சவுண்டு கேட்குது. இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஒரு டால்ஃபின் அது அப்படியே அழகாக ஒரு ரைட் மாதிரி கூட்டிகிட்டு போகுது. என்ன பார்க்குறீங்க, நான் தான் உங்களோட பெட் அப்படின்னு சொல்லுது. நான் ஆல்ரெடி உன்னை மீட் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம்மா, அது வேறு யாரும் இல்லை, நான் தான். தென் உங்களோட பவர் என்ன தெரியுமா அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியும், என்னோட பவர் வாட்டர் தானே அப்படின்றாரு. ஆமாம், அப்படியே அந்த டால்ஃபின் நம்மளோட வியோட கழுத்தில் செயின் மாறிடுது. இப்போ கிராண்ட்பா இனி நான் தான் ஆளை சூஸ் பண்ண போகிறேன்றாரு. இப்போ கரெக்டாக நம்ம ஃபிலிக்ஸை கூப்பிடுறாரு. ஏன்னா நானா, ஆமாம் நீ தான் வா அப்படின்றாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் உள்ளே போகிறாரு. போனோடனே சரி இப்போ என்ன பஞ்சது, நமக்கு எந்த சவுண்டுமே கேட்கல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி தண்டர் பவர் கேட்குது. என்னடா காதையே கிழிக்கிற மாதிரி ஒரு பவர் வருதேன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்படியே லைட்டாக அப்படியே வெளிச்சமாக இருக்குது, கண்ணெல்லாம் கூசுது. சரி போவோன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே நிறைய க்ளவுட்ஸ்லாம் இருக்கா. அதில் அப்படியே ஒரு பெரிய க்ளவுட் வந்துட்டு நம்ம ஃபிலிக்ஸை அப்படியே தூக்கிட்டு போகுது. ஃபிலிக்ஸ்க்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்னை எங்கே தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த க்ளவுட்ஸ் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் பயப்படாதீங்க, நான் தான் உங்களோட பெட்டு அப்படின்னு சொல்லுது. என்ன நீ என்னோட பெட்டா அப்படின்னு சொல்லிட்டு பொசுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. அந்த க்ளவுட் அப்படியே சிரிக்குது. சரி மாஸ்டர், நீங்கள் என்ன உங்களோட செயினில் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. என்ன என்கிட்ட தான் செயினே இல்லையே, இதோ இப்போ மாறுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த க்ளவுட் அப்படியே செயினாக மாறிடுது. இப்போது சரி நான் போட்டான்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் நிற்கிறாரு. அது போன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தண்டர் பவர் வந்துட்டு அப்படியே சிக்னல் கொடுக்குது. தென் நம்ம ஃபிலிக்ஸ் அப்படியே வெளியே வந்துடுறாரு. இப்போ கரெக்டாக நம்ம ஹையன்ஜினை கூப்பிடுறாங்க. ஹையன்ஜின் நான் உள்ளே போகணுமான்னு சொல்லிட்டு ஐயையோ இவனுக்கு தண்டர் வந்துடுச்சு, எனக்கு என்ன வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நர்வஸாக உள்ளே போகலான்ட்டு போகிறாரு. அப்படியே அங்கே இருக்க நிலலாம் அப்படியே அதிருது. என்னடா நிலலாம் அதிருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அந்த நிலம் அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் மாதிரி வந்துட்டு நம்ம ஹையன்ஜின் கிட்டே பேசுது. நீங்கள் எதுக்காகவும் பயப்பட வேணாம், நீங்கள் என் மேலே கையை வைங்க அப்படின்னு சொல்லுது. ஹையன்ஜின் அப்படியே கீழே குனிஞ்சு அப்படியே அந்த நிலத்தில் கையை வைக்கிறாரு. அந்த நிலம் அப்படியே ஹையன்ஜின் கிட்டே பேசுது. நான் பயப்படாதீங்க, மற்ற எல்லாருக்கும் எப்படின்னு தெரியாது, நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஆமாம் அது எனக்கு தெரியும், பட் நீ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஜின் சொல்கிறாரு. என்ன நான் அழகாக இருக்கேனா, என்னை விட நீங்கள் தான் மாஸ்டர் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. தென் இப்போ அப்படியே கீழே குனிஞ்சு ஹையன்ஜின் அந்த நிலத்துக்கு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அதை பார்த்து அப்படியே நிலத்துக்கு ஷை ஆகிடுது. என்னடா இவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கவங்களாம் பார்த்துட்ருக்காங்க. பட் ஹையன்ஜின் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் போனவங்களே இவன் கொஞ்சம் க்யூட்டாக வித்தியாசமாக அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தென் இப்போ அந்த அப்படியே அப்படி தொடவும் அந்த பவர் அப்படியே செயினாக மாதிரி ஹையன்ஜினோட கழுத்தில் வந்துடுது. தென் நம்ம ஹையன்ஜின் வெளியே வந்துடுறாரு. நீங்கள் ஹையன்ஜினவே பார்த்துட்ருக்கீங்க. வின் இப்போ நீ போ அப்படின்னு சொல்லி கிராண்ட்பா சொல்கிறாரு. சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வின் போகிறாரு. அப்போது
ஏதோ ஒரு ஹார்ஸோட சவுண்டு கேட்குது. என்னடா ஹார்ஸ் சவுண்டு கேட்குது, ஒரு வேளை நமக்கு ஹார்ஸ் தான் பெட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்போ கரெக்டாக அந்த ஹார்ஸ் அப்படியே கத்துது. அதை பார்த்துட்டு அப்படியே வின் ஓப்பன் பண்ணிட்டு போகிறாரு. உள்ளே போனால் அந்த ஹார்ஸ் அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் டெலிபதி மாதிரி பண்ணிட்டு போகுது. சரி நீ ஒரு இடத்துல நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வின் கேட்குறாரு. ஓ நான் நிற்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வின்னை டச் பண்ணிவிட்டு டக்குன்னு இன்னொரு இடத்துல மறைஞ்சிருது. இப்போது வின் அப்படியே கண்ணை மூடி நிற்கிறாரு. இப்போ நிற்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ஸ் சொல்லுது. பார்த்தா அந்த ஹார்ஸ் மேலே உட்காந்துருக்காரு வின்னு. அப்போ தான் புரியுது, ஓ நமக்கு டெலிபதி பவரா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்களா மாஸ்டர் அப்படின்னு கேட்குது. இப்போது சரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னோடய பவர் என்னன்னு சொல்லி. அப்புறம் நீ தானே என் பெட் அப்படின்ச்சாரு. ஆமாம் நீங்கள் வேறு லெவல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹார் சொல்லுது. சரி என்னை இறக்கி விடு அப்படின்னு வின் சொல்கிறாரு. இறக்கி விட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த ஹார்ஸு நம்ம வின்னை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கு. அவர் அப்படியே டச் பண்ணுறாரு. அவர் அப்படியே அந்த பவர் வந்து நம்ம வின்னோட செயின் மாதிரி மாறிடுது. இப்போ நான் போகலாமா அப்படின்னு பிரைட் கேட்குறாரு. இல்லை ஜிமின் நீ போ அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஜிமின் உள்ளே போகிறாரு. அவருக்கு என்ன நடக்க போகுது, சரி நம்ம தைரியமாக போவோம் அப்படின்ட்டு போகிறாரு. இப்போது ரெட் கலர் டோர் எங்கே இருக்குது அப்படின்னு தொலைவுறாரு. அவருக்கு மட்டும் ரெட் கலர் டோர் காமிக்கவே மாட்டேங்குது. நான் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. எனக்கு தெரியாதே அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறாரு. நான் உங்களோட பெட்டு, இதில் நான் ஒரு 3 அனிமல் மாதிரி வருவேன், எந்த அனிமல் உங்களோடது அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இப்போது ஒரு லயன் வருது. இதை நான் பார்த்ததே இல்லையே லைஃப்பில் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் நினைக்கிறாரு. என்ன நீங்கள் என்னை பார்த்தது இல்லையா? நான் பார்த்துருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு லைனை நான் பார்த்ததே இல்லை, அதனால் நீ என் பெட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ச்சாரு. நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பூனைக்குட்டி வந்து நிற்கிது. இந்த பூனைக்குட்டி அழகாக இருக்கு, இதை என் லைஃப்பில் பார்த்தேன்னா நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் நினைக்கிறாரு. பட் ஆனால் நீ என் பெட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா நான் இங்கே வரும்போது ஆல்ரெடி ஒரு பர்சனை பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பர்சனா? ஆமாம்மா நான் அதான் நீ சொன்னியே பெட்டுன்னு, நான் உங்களை பெட்டாக நினைக்க மாட்டேன், நீ என்னோட பவர். அப்போ நீ எனக்குள்ளே வந்துட்டா நான் என்னோட பாதியாக தான் உன்னை பார்ப்பேன், என்னை உன்னோட பெட்டாலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கரெக்டாக 9 டெயில் அப்படியே வந்து நிற்கிது. பரவாயில்ல நீங்கள் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9 டெயில் சொல்லுது. என்ன ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம் நிறைய பேர் இங்கே வந்தவங்களாம் பெட்டுன்னு நினச்சிட்டு தான் போனாங்க, பட் நீங்கள் மட்டும்தான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுது. இப்போ ஜிம்மினும் உள்ளே போகிறாரு. டக்குன்னு அது அப்படியே உல்ஃபா மாறுது. என்ன நீ உல்ஃபா மாறிட்ட அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கேட்குறாரு. ஆமாம் இப்போ நிறையா அனிமல்ஸ் வந்ததில்ல, அதை எல்லா அனிமல்ஸையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும்தான் உங்களோட பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9 டெயில் சொல்லுது. என்ன சொல்ல வர, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாரு. இங்கே இருக்க ஒட்டுமொத்த அனிமல்ஸையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுதான் உங்கள் பவர், உங்களோட மெயினான பார்ட்னா அது நான் மட்டும்தான் அப்படின்னு 9 டெயில் சொல்லுது. ஜிம்மின் இதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 9 டெயிலை போய் டச் பண்ணுறாரு. அந்த 9 டெயில் அப்படியே சிம்பிள் மாதிரி உருவாக்கி செயின் ஆகி நம்ம ஜிம்மின் கழுத்தில் வந்துடுது. பிரைட் அப்படியே சேடாக நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு கிராண்ட்பா சிரிச்சிட்டே இப்போ நீ உள்ளே போ அப்படின்றாரு. சரி நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆசையாக உள்ளே போகிறாரு பிரைட்டு. போன உடனே ஒரு சவுண்டுமே கேட்க மாட்டேங்குது. என்னடா நமக்கு மட்டும் ஒரு சவுண்டுமே கேட்கல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக அங்கிட்ட நிறைய ஸ்டார்ஸ் மாதிரி போகுது, அப்படியே மேஜிக்கல் மாதிரி வேர்ல்டு மாதிரி இருக்குது. என்னடா மேஜிக்கல் வேர்ல்டு மாதிரி இருக்கே, அதுவும் ரெயின்போலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த ரெயின்போவை டச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாரு. டச் பண்ணிடுறாரு. பண்ண உடனே அப்படியே ஒரு கலர்ஃபுல்லான அழகான யூனிகார்ன் வந்து நிற்கிது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழகாக பார்த்துட்ருக்காரு. நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கே, அழகாக இருக்கே அப்படின்றாரு. போங்க மாஸ்டர் நீங்கள் நான் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுது. ஏன் நீ பார்க்க அப்படி தானே இருக்க, நான் ஒன்றும் ஒரு பையன் இல்லை, நான் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லுது. நீ அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்காரு. அதை பார்த்து நம்ம யூனிகார்னுக்கு அப்படியே ஷையாக இருக்கு. மாஸ்டர் நீங்கள் என்ன அப்படி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுது. இதை பார்த்துட்டு வெளியே இருக்க நம்ம வின்னுக்கு லைட்டாக அப்படியே ஜலஸ் மாதிரி ஆகுது. திடீர்னு அப்படியே அந்த யூனிகார்ன் நம்ம பிரைட்டை அப்படியே இடிக்குது. அது இடித்ததில் பக்கத்தில் இருக்க ஒரு ஆணியில் கிழிச்சு நம்ம பிரைட்டோட கையில் கிழிச்சிருது. இதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் கேட்குறாரு. வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னை நினச்சிட்டு உங்கள் கையை அப்படியே டச் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுது. நீ இப்படி பண்ணாத போ அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாரு. நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம பிரைட்டாக அப்படியே அந்த யூனிகார்னை பார்த்துட்டு இப்படி அவளோட கையில் டச் பண்ணுறாரு. பார்த்தா அந்த காயெல்லாம் போயிடுது.
எல்லாத்துக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா டக்குன்னு இவன் காயமாச்சு இப்படி பண்ணா உடனே போயிடுச்சு. அப்போ கிராண்ட்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அவனோட பவர் ஹீலிங். யாருக்கு எவ்வளோ பெரிய காயம் இருந்தாலும் அவன் நினச்சானா அதை அப்படியே போக்க முடியும் அப்படின்றாரு. அப்படியே நம்ம யூனிகார்னும் கரெக்டாக நம்ம பிரைட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓ! அப்போ இருக்கிறதுலயே என் பவர் தான் வேற லெவல் போலயே அப்படின்றாரு. ஆமாம், நான் தான் உங்களோட பெட் அப்படின்னு சொல்லுது. அப்படியே நம்ம பிரைட்க்கு ரொம்ப பிடிச்சிருது. அதை அப்படியே ஹக் பண்ணுறாரு. நம்மளும் ரைட் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம இன்னொரு டைம் போகலாம், இப்போதைக்கு நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செயினா மாதிரி அதுவும் அப்படியே நம்ம பிரைட் கழுத்தில் வந்துடுது. தென் எல்லாமே லின்னியையும் சுகாவையும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் யாரை போக சொல்ல போகிறீங்க அப்படின்னு சுகா நீ தான் அப்படின்றாங்க. இப்போ நான் போயே தான் ஆகணுமா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி தான் நம்ம சுகா போயிட்டுருக்காரு. உள்ளே போன உடனே நம்ம சுகாவுக்கு அப்படியே வித்தியாசமாக ஏதோ சவுண்டு கேட்குது. அதுவும் அப்படியே ஒரு மாதிரி உருமிட்டே இருக்கு. என்னடா இப்படி பண்ணுது, ஒரு வேளை லயனாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸில் போகிறாரு. உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஆளவே காணோம். அங்கே எந்த ஒரு அனிமலுமே இல்லை. ஆனால் சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டே இருக்கு. நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாரு. நீங்கள் கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் என்னால் முடியாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாரு. என்ன முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சுகாவை அப்படியே மெதுவாக ரவுண்ட் அடிச்சிட்டே இருக்கு. நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. ஆமாம், என்னை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் தான் ஒன்று ஆல்ரெடி பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி நான் என்ன பவர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நீ என்ன பவர்லாம் எனக்கு தெரியாது, பட் ஆனால் நீ என்னோட அப்படின்ட்டு இழுக்கிறாரு நம்ம சுகா. என்னோட என்ன சொல்ல வரீங்க, நீ தான் என்னோட இனிமேல் லைஃப்பில் வர அடுத்த ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பவர் நான் என்னன்னு சொல்லிட்டா அப்படின்னு கேட்குது. சொல்லு. நான் தான் உங்களோட பவர். நீங்கள் என்ன அனிமலாக நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்களால் உருமாற முடியும். அனிமலாக மட்டும் இல்லை, ஒரு பர்சனாக கூட நீங்கள் உருமாறலாம். அதுவும் இல்லாமல் இப்போ இங்கே ஒரு குட்டி பாறை இருக்குல்ல அப்படின்னு சொல்ல வருது. டக்குன்னு நம்ம லைன் புரிஞ்சுக்கிட்டு இல்லை இதை நான் உங்களுக்கு இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அது அப்படியே மாறி சுகா கழுத்தில் செயினா வந்துடுது. என்ன எனக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டு போயிடுச்சு, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்படியே மைண்ட் வைஸ் கேட்குது நம்ம சுகாவுக்கு. அதை நீ எல்லாம் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லைன் சொல்லுது. ஓ அப்படியா, அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் இப்போ வெளியே வராரு. இப்போ நம்ம லின்னியை அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே. லின்னியை சொல்கிறாரு, இல்லை எனக்கு என்னோடய பவர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம், நான் இவனுக்கு ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பாவும் சொல்கிறாரு. எப்படி நீங்கள் என்ன விட்டுட்டு பண்ணலாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்கிறாரு. ரீசன் என்னன்னா அவன் தான் நிறையா பார்த்துக்கிறான், ஸோ அவனுக்கு அவனோட பவர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உன்னோட பெட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. என்னோட பெட்டா இதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்னி அப்படியே கண்ணை மூடிட்டு நிற்கிறாரு. பார்த்தா அவர் எப்படி கையை அப்படி நீட்டுறாரு. கையில் ஒரு ஈகல் வந்து நிற்கிது. எல்லாரும் அப்பா என்ன ஒரு இவ்வளோ பெரிய ஈகலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இதான் என்னோட பெட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது டக்குன்னு ஜிம்மின் வந்துட்டு அந்த இவங்க கிட்டலாம் பெட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது, நம்மளோட ஒரு பார்ட்டாக நினைக்கணும் அப்படின்னு சொன்னார்ல, அது ஞாபகம் வந்து இதான் என்னோட பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது மட்டும் இல்லாமல் என்னோட பவரை நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகிள் அப்படியே அதோட செயின்குள்ளே போட்டு அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு தான் எல்லாத்துக்கும் போய் இவரோட பவர் விண்டு போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆர்மிஸ் இதுக்கு முன்னாடி நான் 12 Kings Part 2 போட்டிருப்பேன். அதில் இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஆர்மிஸ் இந்த பார்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.